காசா மக்களுக்கு இந்த புத்தாண்டு நிம்மதி பெருமூச்சுடன் பிறந்திருக்கிறது. பேராவலுடன் மாதக்கணக்காக எதிர்பார்த்த போர் நிறுத்தம் வந்தே விட்டது. ஆனாலும் இயல்பு வாழ்க்கை திரும்புமா என்ற கேள்வியும் கூடவே எழுந்துள்ளது. 8 திக்கிலும் இடிந்து கிடக்கும் கட்டடங்கள், உறவுகளை இழந்தோரின் கதறல்கள், சைரன் சத்தத்தை கேட்டு பதுங்கும் மக்கள், நரகம் போன்ற முகாம்களில் நகர்ந்த நாட்கள். கடந்த 1.25 ஆண்டுகளாக காசா பகுதி மக்கள் எதிர்கொண்டு வந்த அவலங்கள் தான் இவை. நரக வாழ்க்கை என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் எங்குமே இருக்க முடியாது. காசாவில் தற்போது ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் இயல்பாகவே இம்மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்திருக்க வேண்டும். பேரவலங்களிலிருந்து விட்டு விடுதலையான மனநிலைதான் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் வரும் நாட்களும் அவர்களுக்கு ஒளிமயமாக இல்லை என்பதுதான் பெரும் சோகம். காசாவில் கட்டடங்கள் இடிந்து மலைபோல் குவியலாக உள்ளது. சுமார் 5 கோடி டன் கட்டட இடிபாடுகளை 100 லாரிகளை பயன்படுத்தி தினசரி அகற்றினால் கூட அப்பணியை முடிக்க 15 ஆண்டுகளாகும் என்கிறது ஐக்கிய நாடுகள் அவையின் கணிப்பு. காசாவில் 3/2 பங்கு கட்டடங்கள் தரைமட்டமாகிவிட்ட நிலையில் 23 லட்சம் மக்கள் வசிக்க எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டியுள்ளது. வீடுகள் மட்டுமல்லாமல் சாலைகள், குடிநீர், மின்சாரம் போன்ற கட்டமைப்பு வசதிகள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டுவிட்ட நிலையில் அவற்றை புதிதாக அமைத்தாக வேண்டியுள்ளது. இவற்றுக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த இமாலய பணிகளை முன்னின்று வழிநடத்த ஆட்சியாளர்கள் தேவை. ஆனால் தங்கள் ஆட்சியாளர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத பரிதாப நிலையில் காசா மக்கள் உள்ளனர். காசா பகுதி நிர்வாகத்தை மீண்டும் கையில் எடுப்பது குறித்து ஹமாஸ் எதுவும் சொல்லவில்லை. போர் நின்றுவிட்டாலும் உயிர் ஒன்றுக்கு மட்டுமே உத்தரவாதம் என்ற நிலையில் உள்ளனர் காசா மக்கள். கண்ணீரில் மிதந்து வாழும் இவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு திரும்ப இன்னும் எவ்வளவு காலம்தான் காத்திருக்க வேண்டும்?